இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜா ஐயர் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள், வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜையர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல எப்படி அமைய போகுது? மேஷராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமா இருக்கும். ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம். அதனால பொருள், பண வரவு, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு இன்றைய நாள், அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு போறார். அதனால இதன் பிறகு உங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னால், பிரயாணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். வழக்கமாக செஞ்சுட்டு இருந்த வேலையை தாண்டி கூடுதல் வேலைகளை எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சர்க்கிள்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இது போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறீங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதை தாண்டி வெளியில் வரணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதுதான் அந்த செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு வரத்துக்கான ஒரு பலனாக இருக்கும். அது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால, அந்த 3ஆம் இடத்திற்கு சகோதர காரகன் சகோதர ஸ்தானத்துக்கு வர்றதுனால, சகோதரர்களோடு சேர்ந்து நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணலாம். குடும்ப சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதை அபிவிருத்தி பண்ணுறது, எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க பங்கு போட்டு ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறது. அம்மா அப்பாவுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் வெளியூரில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, இது போலலாம் பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் செய்ய முடியும். அப்படியாக உடன் பிறந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல காரியங்களை செய்ய முடியும். புது விஷயங்களை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும். உங்களை இன்னும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம், அதற்கான தைரியம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திற்கு வரதுனால சொன்ன பலன். சந்திர பலம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்து வாரம் தொடங்குகின்றது. 12, 1, 2 லாப ஆதாய ஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்திற்கு உச்சபலத்தை அடையக்கூடியதாக இந்த வாரம் இருக்க போகின்றது. அதனால நீங்க வளர்ச்சி முன்னேற்றத்தை நோக்கி போறீங்க அப்படின்னு தாராளமா சொல்லலாம். சார், மேஷ ராசியினர் இந்த வாரம் என்னெல்லாம் செய்ய முடியும்ன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்குமா சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசியில இருந்த செவ்வாய் ராசியை விட்டு 2ஆம் இடத்திற்கு போக போறார். ராசியாதிபதி சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருந்தார். கடந்த வாரத்துல கடைசி நாள், அதாவது நேற்றைய நாள்ல அவர் கேது இடத்திலிருந்து விடுபட்டு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். அது அவருக்கு நீச்ச வீடு அப்படின்னு சொன்னாலும் கூட, இப்போ கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுக்கும் இந்த நீச்ச வீட்டுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆசை நிறைய இருந்திருக்கும், ஆனால் அடைய முடியாம தடை, இடையூறுகள், குழப்பங்கள் இருந்திருக்கும். கல்யாண விஷயமோ அல்லது சொத்து சம்பந்தமானதோ, ஆடம்பர வசதிகள் அனுபவிக்கணும், பிஸ்னஸ் சம்பந்தமா நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன ஆகுன்னு சொன்னா, உங்களுக்கு இதுதான் நமக்கு முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. அது அந்த சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுக்கும் தனியா நீச்சம் அடைஞ்சு இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய ஏக்கம், நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணல, யாரும் கை கொடுத்து உதவலை, நம்முடைய பெற்றோர் நமக்காக சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருந்தா, யாருக்கு இருந்ததோ அதெல்லாம் இப்போ சரியாயிட போகிறது. அப்புறம் தன் மீது சுய பச்சாதாபம் சொல்லுவோம், கோபம்னு சொல்லுவோம். நான் இதை போல் பண்ணியிருந்தா இன்னைக்கு அப்படி இருந்திருப்பேன், அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், அப்போ படிக்காமல் விட்டுட்டேன், அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் விட்டேன் அப்படின்ற ஒரு ஏக்கம்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட இப்போ சரியாக போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் சுக்கிரன் கேதுடைய சேர்க்கை முடிஞ்சிருச்சு, விரையாதிபதி ராசியில இருந்த ஒரு நிலை முடிஞ்சிருச்சு. அதனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மனமாற்றம் தரக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். அந்த அளவில் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சந்திர பலம் 10, 11, 12, 1 இருக்கிறது. அதனால இந்த வாரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் திருப்திகரமா இருக்கும், நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். எந்த ஒரு செயலுமே தொடங்கி இது வேஸ்ட், நமக்கு பலனே கிடைக்கலன்ற மாதிரி இந்த வாரம் போகாது. நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு, உங்களுடைய உழைப்பிற்கு கட்டாயம் பலன் தரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும். சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசி அன்பர்கள்,
உங்களுக்கு வந்து ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியில் இருக்காரு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை அன்றைக்கு ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு வரப்போறார். இன்றைய நாளில் செவ்வாய் ராசிக்குள்ள வரப்போறார். அப்போ ராசியாதிபதி ராசியிலிருந்து விடுபட்டு போக போறாரு. ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி ருணரோக சத்துருஸ்தான அதிபதி வரப்போகின்றார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். குறிப்பா வந்து ஒரு எதிரியை உருவாக்கி கொள்ளக்கூடாது. யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தாலும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக அதை கடந்து போகக்கூடிய ஒரு அம்சம்ன்றது உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ரெண்டாவது, ராசியாதிபதி 2ஆம் இடத்திற்கு போறார், 6ஆம் அதிபதி ராசிக்குள்ள வர போறாருன்றதுனால கடன் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அப்படியான தூண்டுதல் உங்களுக்கு மெசேஜ், மெயில், ஏதோ ஃபோன் பண்ணிலாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தெரிந்தும் கூட கொஞ்சம் ஆசைப்பட்டு வந்து ஃபுட் ஹேபிட் சரியில்லாம ஒரு சுகர் இருக்குன்னா போய் ஒரு ஆசை கண்ட்ரோல் பண்ண முடியாம இனிப்பு அதிகமாக சாப்பிட்றது, சுகர் லெவல் அதிகமாகிறது. அப்போ அவங்களுக்கு வந்து பிபி இருக்குன்னு சொன்னா தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்களே டென்ஷன் ஆகி ஜாஸ்தி பண்ணிக்கிறதுன்னு நீங்களே வந்து உங்களை இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆரோக்கியத்துல கவனம், மனநலம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்கு முக்கியத்துவம் தரணும். பெரிய அளவிற்கு கடன் வாங்கக்கூடாது. எதிரிகள், தேவையில்லாத பிரச்சனைகளை கடந்து போகணும். இதெல்லாம் உங்கள் வேலையிலையும் பிஸ்னஸ்லையும் குடும்பத்திலையும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சார், தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம் சார். ஸ்ரீனிவாசன் செங்கல்பட்டுல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 2/1/1985 மாலை 6:25 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு 41 வயதாகியும் இன்னும் திருமணம் நடக்கவில்லை. பெற்றோர் கவலைப்படுகின்றனர். எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மேஷ ராசியில பிறந்திருக்கார். லக்னம் மிதுன லக்னமாக இருக்கிறது. 41 வயசுன்னு அவரே சொல்லிட்டாரு. கல்யாணம் இது வரைக்கும் நடக்கலன்னு சொல்லிட்டு. கல்யாணம் நடக்குமா நடக்காதா இந்த ஜாதகருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். கண்டிப்பாக நடக்கும். அப்போது இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் ஏன் நடக்கலை, இதன் பிறகு எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. மிதுன லக்னம். இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியான குருவே இருக்காரு. அவரோட சூரியன் சேர்ந்திருக்கார். இப்போ பொதுவாக நம்ம குரு சூரியன் சேர்ந்திருக்கிறாங்க, சிவராஜ யோகம், இந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இவருடைய மன வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், ஆடம்பரமாக பெரிய சொத்தோடு ஒரு பொண்ணு வருவாங்க அப்படின்ற மாதிரி இதை கணிக்க முடியாது. இதே சேர்க்கை இதே குருவுடைய மற்றொரு வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் இருந்திருந்ததுன்னு சொன்னால் இந்த ஜாதகர் அவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். குடும்பமும் வந்திருக்கும், பெரிய தொழில், நல்ல ஆஸ்தி அந்தஸ்துன்ற மாதிரி இருந்திருக்கும். அதனால ஒரு கிரகம் வந்து கிரகங்கள் வந்து எங்கே சேருகிறது அப்படின்றது முக்கியம். சேருகிறதா அப்படின்றத விட எங்கே சேருது, அப்படி எந்த இடத்துல அப்படின்றது. 7ஆம் இடத்துல இருக்கு. அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டாருன்னு சொன்னாலே அது களத்திர தோஷம்தான். இதை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 7ஆம் இடமான துளாராசிக்கு வரும்போது தான் சூரியன் நீச்சம் அப்படின்ற பலத்தை வந்து இழக்கக்கூடிய நிலை வருகிறது. அதனால எந்த லக்னமாக இருந்தாலும் 7ல் சூரியன் வந்துட்டாலே அது கொஞ்சம் தோஷம்தான். ரெண்டாவது, அந்த 7ஆம் அதிபதி குரு சூரியனோடு பக்கத்திலே இருக்கிறார். அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அந்த திருமண விஷயம் வந்து இவருக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத சொல்லிடலாம். அதன் பிறகு இந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பாதிபதி சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ இதுல இருந்து இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா, ஜாதகரையை தான் வந்து இன்னாரதான் திருமணம் பண்ணிக்கணுன்றதை முடிவு பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து ஏற்கனவே திருமணம் நடந்து வாழ்க்கையை இழந்தவரா, வாழ்க்கையை தொலைத்தவரா இருக்கணும். அப்படிதான் இவருக்கு அமைவாங்க. டிவோர்ஸியா கூட இல்லாம விடோவா இருப்பாங்க. கணவனை இழந்தவர்களாக அவங்க இருக்கிறதுக்கான அம்சம் தான் இங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண் அவர் வந்து மணந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து இப்போ நம்ம யதார்த்தமா பார்க்கும்போது பெற்றோர் பார்த்து இதை பண்ணி வைக்கலாமா, இல்லை பண்றியான்னு ஒரு மகனை வந்து கேட்க மாட்டாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் அவங்க முன்னாடியே பண்ணியிருப்பேனே, இவ்வளோ வயசு நான் ஏன் இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இவரே தான் பார்க்கணும்னு லாஜிக்காக வருது. ஜாதகப்படி பார்க்கும் போதும் கூட அந்த சுக்கிரன் செவ்வாயுடைய சேர்க்கை, 5-11ஆம் அதிபதி சேர்க்கை கூட 2ஆம் இடத்து அதிபதி சந்திரனுடைய தொடர்பும் வந்துடுறது. அப்போ இவரே தான் பார்த்து ஓகே நான் பண்ணிக்கிறேன்ற முடிவை பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் ஜாதக ரீதியாக இதை நம்ம சொல்றோம். இவ்வளோ நாள் லேட் ஆனது வந்து இவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக தான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வந்து அனுபவிப்பார். அதன் பிறகு குழந்தையும் பிறக்கக்கூடிய யோகமும் கூட இவருக்கு இருக்கிறது. இதெல்லாம் எப்போ நடக்கும்? இவர் வந்து சுக்கிர திசையில பிறந்தார். சூரியன், சந்திரன், செவ்வாய் முடிந்து இப்போ ராகு திசை நடக்கிறது. ராகு திசையில இப்போ நடக்கிறது சனியுடைய புக்தி. அப்போ ராகுன்னு சொல்லக்கூடியவர் எங்க இருக்காருன்னு பார்க்கும்போது 12ஆம் இடத்துல இருக்கார். அதுல சனியுடைய புக்தி நடக்கிறது. சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நேரடியாக இப்போ திருமணம் பண்றதுக்கான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா மறைமுகமாக
ராகுக்குன்னு சொல்லக்கூடிய சுயமா ஒன்று இல்லை, ராகுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரன். அப்போ சனியுடைய புக்தி, சனிக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய்ன்னு பார்க்கலாம். இந்த சுக்கிரன் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால தான் பிடிச்ச மாதிரி இவரே டிசைட் பண்ணி அந்த திருமணத்தை பண்ணிப்பார் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சனியும் குருவுடைய சாரத்தில் இருக்கார், குரு 7ஆம் அதிபதி. அதனால இது திருமணத்திற்கான காலம்தான். இப்போயிலிருந்து அதிகபட்சம் இவருக்கு 2 வருஷ காலங்கள் திருமணத்துக்காக இருக்கிறது. அதுலேயும் கூட இன்னமும் மிகச்சரியாக சொல்லணும்னு சொன்னால் 2027 ஏப்ரல்ல இருந்து அக்டோபர், இந்த 6 மாத காலத்துல நம்ம சொன்ன மாதிரியான ஒரு திருமணம் நடக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப இவங்க ஒரு தரப்புனா, இன்னொரு தரப்பு வீட்டுல என்னதான் திருமணத்திற்கு வரன் பார்த்தாலும் தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பல்வேறு காரணங்களை சொல்லி. இப்படி அவங்களா தாமதப்படுத்துறதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் சார்? ஆர்வமின்மை. நம்ம பொதுவா இப்ப ஆர்வமின்மை, அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஆர்வமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் இன்னைய காலகட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா, இவங்களுக்கு ஆர்வமின்மை அப்படின்னு சொல்றதை விட இவங்களுக்கு அந்த சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் எதுக்கு இன்னொருத்தருக்கு பதில் சொல்லணும்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவ நீ எங்க போற, எதுக்கு போற, ஏன் இந்த நேரத்துக்கு லேட்டா வர, ஃப்ரெண்ட்ஸ் கூட வரியா புரியா, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. எதுக்கு நம்ம கண்ட்ரோல்ல வரணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதே தான் பெண்களுக்கும். திரும்ப நான் சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு அவங்ககிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும், என் சம்பாதியத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி இன்னைக்கு சமூக சூழல், இந்த ஒரு எண்ணமானது இப்படி மாறி இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த காலத்திலேயே கல்யாணம் பண்ணாமலாம் நிறைய பேர் இருந்திருக்கா. உண்மையிலேயே சொல்றேன். அதாவது ஒரு 60 வயசு 70 வயசு ஆனவங்களுக்கு கல்யாணமே ஆகாம அப்படியே எங்க அத்தை எங்க வீட்டோட இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல பார்த்துருப்போம். அவர்களுடைய ஜாதகத்தில் தான். நான் இந்த காலத்துல இவங்க கல்யாணம் ஆகாம லேட் ஆகிறத பத்தி நம்ம பேச வரல. அந்த மாதிரி உண்மையாகவே அவருடைய ஜாதகத்துல அந்த வயசானவங்களாம் கூட ஒரு சில பேர் கல்யாணம் ஆகாம இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா இந்த பற்றின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பிரதானமாக இந்த கேத்துங்கிற கிரகம் வேலை பார்த்துருக்கோம் அவங்களுக்கு. இந்த கேத்து லக்னத்திலேயே உட்காந்துட்டு நமக்கு கல்யாணத்தின் மீது ஒரு பற்றில்லாத ஒரு நிலையை கொண்டு கொடுத்திருக்கும். இதே மாதிரி ஒரு சில பேருக்கு கடுமையான கலத்திர தோஷம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இவருக்கு அந்த சூரியன் உட்காந்துட்டார் அப்படின்னு சொன்னா கூட அது குரு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்மெண்ட்டை சொல்லிட்டார். எந்த கிரகமாக இருந்தாலும் குருவோட இணைவோ அல்லது குருவினுடைய பார்வையோ அல்லது குருவினுடைய வீட்லயோ உட்கார்ந்தா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்ற மாதிரி அந்த குருவினால் அந்த தோஷங்கள்ங்கிறது நீங்கி விடும் சொல்லியிருப்பா. அதனால அவருக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும்னு சொன்னார். ஆனால் இந்த சூரியன்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் இவருடைய ஜாதகத்துல பார்க்கும்போது 3ஆம் பாவக அதிபதி போய் 7ல போய் உட்காரும்பொழுது இது கடுமையான கலத்திர தோஷத்தை தான் கரும். ஜென்ரலாகவே எந்த கிரகமாக இருந்தாலும் 7ஆம் பாவாதிபதி 3ல இருந்தாலும் 3ஆம் பாவாதிபதி 7ல இருந்தாலும் கடுமையான கலத்திர தோஷத்தினை தந்துவிடும். இதுல சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகமாக போனதுனால சூரியன் யாருக்கா இருந்தாலும் 7ல இருந்தா இப்படி வரும்னு சொல்லி அதற்கான விளக்கத்தினை சொன்னார். தாமதம் திருமண தடை அப்படிங்கிறது உருவாகும். இல்லை குருவினுடைய பார்வை, இல்லை சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய சேர்க்கை, இது மாதிரி சுப கிரகங்களினுடைய ஒரு வீக்ஷணத்தின் அடிப்படையில் திருமணம்ங்கிறது நடந்துருங்கிற விஷயம் இருக்கு. ஆனால் ஜென்ரலாகவே எனக்கு கல்யாணத்து மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உட்காந்துருப்பேன். நீங்க சொல்றது பல்வேறு காரணங்களை சொல்லி தள்ளி போடுறதுங்கிறது வேற. அவங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைய ஒரு கண்டிஷன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 18 கண்டிஷன் வச்சு எல்லாமே வந்தா மட்டும்தான். பையனுக்கு தலையில முடி இருக்கணும், அவன் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அவன் சொந்தமா வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அப்புறம் ஃபாரின் போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும், எல்லாம் பண்ணணும், அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் வச்சுட்டு நிறைய கண்டிஷன் டிக் பண்ணிட்டு வரதெல்லாம் இந்த காலத்துல. இது இல்லாமலேயே வேண்டும்னே தள்ளி போடுறதெல்லாம் ஒரு சிலது இருக்கும். வேண்டும்னே நமக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம், அது அந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது அதிகமா எடுக்கிறது. நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கல்ச்சருக்குள்ள வரும்பொழுது பார்த்தோம்னா லக்ன பாவம்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களுக்கு லக்னம் நன்றாக இருக்கிறது, நான் எதுக்காக ஒரு கமிட்மெண்ட்குள்ள வரணும், எனக்கு அது மேல பற்று இல்லை, எனக்கு அதுக்கான பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள நான் தயாராக இல்லைன்னு வர்றது இல்லையா. இந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள தயார் இல்லை அப்படின்னு வரும்பொழுது அங்க கேது பிளஸ் சுக்கிரன் அப்படிங்கிற இந்த 2 கிரகமே வேலை செய்யும். சுக்கிரன் சுகத்தினை எதிர்பார்க்கும், ஆனால் பொறுப்பு எடுத்துக்கொள்ள தயாராக இருக்காது. இந்த லிவிங் டுகெதர் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அதுல எல்லாம் பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் கேத்துவனுடைய சேர்க்கையெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணும். பொறுப்புகள் எடுத்துக்கொள்ள தயாரா இல்லை. வேணும்னா வாழ்ந்துகிட்டு இருப்போம், வேணாம்னா போயிட்டே இருக்கலாம், நீ பாட்டி நீ வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேங்கிற மாதிரி. அது அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், இது கிரகநிலையை சொல்லி குறையில்லை, இன்னைக்கு சமூக சூழல்ங்கிறது அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த சுக்கிரன் கேதுவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நேயர் இப்படியே கேட்டிருந்தா, என் பொண்ணு இப்படியே கேட்குறா, எனக்கு வயசு நான் இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கோம், அந்த பொண்ணுக்கே இப்போ 31 வயசுங்கிறது ஆயிடுச்சு, எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறான்.
ஏன் நான் திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும்? திருமணமே இல்லாம இப்படியே வாழ்ந்து நான் சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன கவலை? நீங்களும் நிறைய வீடு சொத்துலாம் வச்சிருக்கீங்க, நான் பாட்டு இப்படியே இருந்துடுறேன். உங்களுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் நீ உன்னை யார் பார்த்துப்பாரு? என்னை பார்த்துக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு தேவையில்லை. வீட்டில் வேலைக்காரங்க சர்வன்ட் மெயின்ஸ் இருப்பாங்க, நான் வச்சுக்கிறேன். அது கொஞ்ச நாளாகி ரொம்ப முடியலையா, சீனியர் சிட்டிசன் ஹோமுக்குள்ள போய் நான் சேர்ந்துடுறேன். பணம் இருக்கு, கொண்டு போய் கொடுத்துட்டு நான் சீனியர் சிட்டிசன் ஹோமுக்குள்ள போய் சேர்ந்துடுறேன். நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள அவர்கள் வருகிறார். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாமே ஆசைகள் இருக்கிறது. ஆனால் பொறுப்புகளுக்குள் வருவதற்கு தயாராக இல்லை. இந்த மாதிரி எல்லாருமே நினைச்சா நாளைக்கு எப்படி உலகத்திலே மக்கள் உற்பத்தி, நல்ல சத்புத்திரர்கள் எப்படி பிறப்பார்கள், நல்ல குழந்தைகள் எப்படி பிறப்பார்கள், குழந்தைகள் உலகமே ஒரு ரொபாட்டிக் ஃபீல்டால போயிடும். ஒரு காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்கிறது 7 பிள்ளைகள் ஆச்சு, 7 பிள்ளைங்க 5 பிள்ளைகள் ஆச்சு, அப்புறம் அது 3 ஆச்சு, இப்ப நடுவில் 2 ஆச்சு, இப்போ ஒரே பிள்ளையோட நிறுத்திடுறா எல்லாரும். இப்போ அதுக்கும் நான் தயாரா இல்லை. நான் எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும், எதுவுமே தேவையில்லை, நான் இப்படியே இருந்துடுறேன்னு சொன்னா நாளைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் வெறும் ரோபோட்ஸ் மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கும், மனிதர்களே இல்லாமல் போயிடுவார்கள். கல்யாணம் அப்படின்னு வரும்பொழுதே நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றது, 8 வகையான திருமணங்களை பற்றி பேசுகிறது. அதுல விசேஷமா நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற கல்யாணம்லாம் அதாவது பிராஜாபத்தியம்னு சொல்லுவா. பிராஜாபத்தியம் சொன்னா பிரஜை உற்பத்தி, நல்ல குழந்தைகள் இந்த பூமியிலே வர வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும், நல்லபடியாக இந்த உலகத்தினை வளர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த பிராஜாபத்தியம்ங்கிற முறைப்படி தான் திருமணத்தை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிராஜாபத்தியத்துக்கு இந்த குழந்தைகள் தயாராக இல்லைன்னு என்று வரும்பொழுது இது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுங்கிறதாம கஷ்டம். சார், நல்ல ஒரு விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, சாதகமான வாரமா இருக்க போதா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீம்ராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கடந்த சில வாரங்களாக சொல்லியிருப்பேன். இந்த வாரம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோக பாக்கிய பலன்களை தரக்கூடிய செவ்வாய் இந்த வாரம் தொடங்கக்கூடிய இன்றைய நாள்லேயே 11ஆம் இடமான லாப ஆதாய ஸ்தானத்திலேருந்து 12ஆம் இடத்திற்கு வந்துடுறார். வந்த ஒரு 2 நாட்களில் புதன்கிழமை 12ஆம் அதிபதி, அதாவது விரையாதிபதி ராசிக்குள்ளே வந்திருப்பார். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாதான் ஜீவனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கலாம், நிறைய பெரிய சேலரி உங்களுக்கு இருக்கலாம், சொத்துலாம் கூட இருக்கலாம், ஆனால் இந்த வாரம் வேலை கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது அதை நீங்கள் ஏற்றுக்கணும், அதன் மாதிரி தான் பிளான் பண்ணணும். இது படிக்கிற பிள்ளைகளுக்கும் கூட இப்போ சுலபமாக மார்க் ஸ்கோர் பண்ணிடுறதோ இல்லை நல்ல பேர் வாங்குறதோ அப்படின்ற மாதிரி இருக்காது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். குடும்பத்தை நடத்துறது அவங்கவுங்க வேலையில் யார் என்ன வயசில் இருந்தாலும் கூட சுலபமாக ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நடக்கும். குறிப்பாக இந்த சுயதொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க பணம் போட்டு தான் பணம் எடுக்க முடியும், கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைக்காமல் இருப்பாங்க, சீக்கிரம் போயிடுவாங்க, லீவு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஆனால் கட்டாயம் பலன் உண்டு. எதனாலன்னு பார்க்கும்போது ராசியில் சூரியன் இருக்கார். அப்போ எல்லாவற்றையுமே உங்களால் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணி ஒவ்வொரு நாளும் வீணாகாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். இந்த நாள் பிரயோஜனமாக இருந்தது, ஏதோ நல்லா போச்சு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி திருப்தியோடு தான் போய் நீங்கள் படுப்பீங்க. ஆனால் கஷ்டப்பட்டு பலன் கிடைக்கக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். சார், கடக ராசியை தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, குறிப்பா வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சாதகமாக இருக்க போகிறது. முதல் காரணம் ராசியில் இருந்த அந்த சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு போயிட்டார். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை வந்துடும்போது என்ன ஆகுன்னா, எதுலையுமே முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாது. ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு ஆரம்பிச்சு இது சரியா வராது, இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை காலம் கடந்துருச்சு வேண்டாம் அப்படின்னு திரும்ப வர்ற மாதிரி போயிட்டு திரும்ப ஆரம்பிச்சுட்டு நிப்பாட்டுற மாதிரியான ஒரு விஷயம் சுக்கிரன் கேது சேர்க்கை ராசியில் இருக்கும்போது உங்கள் தொழில் வேலையிலையும் இருக்கும். 3ஆம் இடத்து அதிபதி தான் சுக்கிரன், முயற்சியிலையும் இருக்கும். இப்போ அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. அதன் பிறகு 11ஆம் இடத்துல புதன் இருந்து செவ்வாய் அங்கே சேரப்போறார். அதனால சொத்து சேரக்கூடிய யோகம், பண வரவு கிடைக்கக்கூடிய யோகம் அப்படின்றது இருக்கிறது. வீடு மனையெல்லாம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு சரியா அமையாம இருந்ததுன்னு சொன்னா இதன் பிறகு அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது, இந்த வாரத்துல இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சந்திர பலம் பார்க்கும்போது இந்த வாரத்துல 7, 8, 9, 10ஆம் இடங்கள்ல இருக்க போகிறது. அதுல 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது சனியோட சேர்ந்து இருக்கும். இருந்தாலும் குருவுடைய பார்வை அங்க வந்துடும். அதனால இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல லாபமும், இதற்கு முன்னாடி கொஞ்சம் ஆசிலேஷனாக இருந்தால் அது சரியாகிற மாதிரியும், ஒவ்வொரு நாளையும் கரெக்டாக பிளான் பண்ணி நல்ல பலன் அடைகிற மாதிரியும் இருக்கிறது.
சார், அடுத்ததாக கன்னி ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் காரணம் வந்து 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வர்றது நல்லது. 10ஆம் இடத்துல ஒரு வலிமையான கிரகம், ஒரு அசுப கிரகம் இருக்கணும் அப்படின்றது விதி. இப்போ வந்து அந்த 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரார். 10ல் இருக்கக்கூடிய ராசியாதிபதி புதன் அங்கிருந்து 11ஆம் இடத்திற்கு வந்து அங்கே 3 கிரகங்கள் சேரப்போகிறது. அதனால நிரந்தரமான ஒரு உத்தியோகம்ன்ற ஒரு நிலைக்கு போகக்கூடிய அம்சம் இருக்கிறது. டெம்பரவரி ஜாப்ல வெளியிலிருந்து வேலை பார்க்குறீங்க, உங்களை எடுத்திருக்காங்கன்னு சொன்னா அரசு சார்ந்தோ அல்லது தனியார் துறையிலையோ நீங்க உங்க வேலையை நிரந்தரம் பண்ணிக்கிற மாதிரியா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். போய் கேட்கணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்றது கூட இல்லை. நீங்க செய்யற வேலையை பார்த்துட்டு அவங்க போனா கூட வேண்டான்னு சொல்லி உங்க வேலையை வந்து நிரந்தரப்படுத்துவாங்க. அந்த அளவிற்கு சாதகமா இருக்கிறது. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து அந்த அதுல இருந்த ஒரு பயமானது போயிடும். இதுக்கு பிறகு நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம், இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இல்லை என்ன வந்தாலும் நம்மளால பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒரு வருமானம் இருக்கிறது, அது போதலை, நல்ல வருமானம் தான், ஆனாலும் குடும்ப செலவுகளுக்கு, பிள்ளைகளுடைய கல்விக்கு அதுக்கெல்லாம் போறலன்னு சொன்னால் கூடுதல் வருமானம் ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருக்கிறதானா இந்த வாரம் உட்காந்து நீங்கள் அதுக்காக பிளான் பண்ணீங்க, என்னென்னலாம் செய்ய முடியும்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். 11ஆம் இடத்துல 3 கிரகம், அதில் ராசியாதிபதி ஒருத்தர், சுயமாக உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய அம்சம். அதற்கு 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஹெல்ப் பண்ணுவார். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சார், கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ஒரு நேயர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். சுப்பிரமணியன் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 25/11/1979 காலை 9:30 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் சொந்தமாக இனிப்பு கடை வைத்திருக்கிறேன். தொழிலை விரிவுபடுத்தி ஒரு ஹோட்டல் நடத்தலாம் என நினைக்கிறேன். இந்த ஆசை நிறைவேறுமா, செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியில பிறந்திருக்கார். லக்னம் தனுர் லக்னமாக இருக்கின்றது. அப்போ இவருடைய தொழில் விரிவுபடுத்தலாமா, ஹோட்டல் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய தனுர் லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து புதன். அந்த புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார், ரொம்ப நல்லது. ஆனால் அவர் வந்து வக்ரகதியில் இருக்கார். ரெண்டாவது அவர் வந்து குருவுடைய நட்சத்திரத்தில், அதாவது லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அந்த குரு வந்து 9ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கார். வீடு கொடுத்த சூரியன் 12ஆம் இடத்திற்கு வந்துட்டார். அப்போது 12ஆம் இடம்ன்ற தொடர்பு வருகிறது. ரெண்டாவது 10ல் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறது சனி. அந்த சனி வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கார், உத்திர நட்சத்திரத்தில் கன்னியில் இருக்கார். அந்த சூரியன் 12ஆம் இடத்திற்கு வந்துட்டார். இந்த லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒன்று, பதவி பூர்வ புண்ணியானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அதிபதி செவ்வாய். இவர் சூரியனோடு பரிவர்த்தனை பண்ணுறார். அதாவது சிம்மத்தில் செவ்வாய் இருக்கார், விருச்சிகத்தில் சூரியன் இருக்கார். அப்போது இந்த இடத்துலையும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சூரியன் 12ஆம் இடம்ன்றது வந்துடுச்சு. இப்போ பண்ணிட்டு இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தணும், ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக செலவுகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். 10ல் சனியும் வந்துட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் பெரிய அளவிற்கு ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் இருந்து ஒரு ஹோட்டல் அப்படின்னு போக முடியாமல் அந்த இனிப்பு கடையே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறது, அதில் புதுசாக இப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்வீட்லாம் பண்ணிட்டுருங்கன்னா பக்கத்து ஸ்டேட்லலாம் என்ன இருக்குது, அங்கே இருக்கிற ஸ்பெஷலான ஸ்வீட்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இப்போல்லாம் எல்லாம் ஆர்கானிக், நேச்சுரலாக இருக்கணும், உடம்புக்கு நல்லா இருக்கணும், அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, கலர்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணலாம், அதெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுறீங்க. ஒரு பேர் எடுத்து இந்த பேர், இந்த நம்பர், இந்த கடை இங்கே நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, தரமாக இருக்குது, உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் நீங்கள் போகலாம். திடீர்னு ஸ்வீட் கடையிலேருந்து அப்படியே ஹோட்டல் பண்ணுற அளவுக்கு இங்கே இல்லை. இதில் இந்த சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனைன்னு சொன்னால் அப்படி இருந்தாலே ரொம்ப சிறப்புன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இதே பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு இந்த சூரியன் மேஷ ராசியில் இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது மேஷம் செவ்வாயுடைய வீடு, அந்த செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்கார் இல்லையா, பரிவர்த்தனை தான். அப்போ 5, 9ஆம் இடம் பரிவர்த்தனை, அந்த சூரியன் உச்சமாக இருக்கார். அப்போ அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க, தாராளமாக ஆரம்பித்து இவ்வளோ நேரம் அந்த துறையில் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருப்பீங்க. அந்த பரிவர்த்தனை 12 அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. அப்போ 12ன்னு சொன்னாலே விரயம் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்புறம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார், லக்னமே சுக்கிரன் நட்சத்திரம் தான் இருக்குது, அதனால அவர் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக வந்துட்டார். அப்போ கடன் வாங்கியும் பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு அம்சம் இல்லை. அந்த சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறதுனால, சுக்கிரனுடைய நட்சத்திரம் லக்னம்ன்றதுனால இனிப்புன்றது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு, நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ஸ்டாலையே சின்னதுலேருந்து பெரிய அளவிற்கு தாராளமாக பண்ணுங்க, 100% உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. தசை எப்படி இருக்குன்னு பார்த்தா திருவோணம், சந்திர மகா திசை.
அதில் பிறந்து இப்போ உங்களுக்கு நடக்கிறது வந்து சனியுடைய திசை ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக இந்த 2026ஆம் வருஷத்தில் ஜனவரி மாதம் சனியுடைய திசை ஆரம்பம். அந்த சனி தான் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சனின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி. 19 வருஷம் அவருடைய திசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் சூரியன் தொடர்பு 12ஆம் இடம்னு பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த 19ல் பாதி கூட வச்சுக்கோங்களேன், 9.5 வருஷம். அதில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் ரீச் ஆகிடுவீங்க. அதுக்கு அடுத்த பேலன்ஸ் மிச்சம் இருக்கிற திசையெல்லாம் குடும்ப நபர்கள், பிள்ளைகள், பேரன்லாம் வந்து அது பெரிய அளவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறது. சார், இந்த நேருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ ஹோட்டல் ஒருத்தவங்க தொடங்குறாங்கன்னா ஒரு சிலர் அந்த ஒரு ஹோட்டலையே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும், 4 பிரான்ச்ல வந்து தொடங்குற அளவுக்கு. இந்த அபரிவிதமான வளர்ச்சிக்கு ஜோதிட ரீதியான காரணம் சனிதாம்மா காரணம். என்ன சனியை போய் பிரதானமா சொல்றோம்னா, ஹோட்டல் தொழில் அப்படின்னு வந்துட்டாலே சனிதான் முக்கியம். அங்கு நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கிற விஷயம் தான். அது சாலையோர ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, சனியினுடைய வீரியத்தின் அடிப்படையில் தான் அமையும். சனி எவருடைய ஜாதகத்திலே நல்லபடியாக இருக்கிறதோ அவரால் தான் உணவு தொழில்ங்கிறத பண்ண முடியும். இப்போ இந்த நேயரே நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவருக்கு 10ஆம் பாவத்திலே சனி என்கின்ற கிரகம் இருக்கிறது. 10ல் சனி இருக்கிறதால தான் சமையல் தொழிலுக்குள்ளேயே வந்திருக்கார். ஸ்வீட் ஸ்டாலாக இருந்தாலும் அது ஒரு உணவு தானே, உணவு பண்டத்தை தயாரித்து விற்கக்கூடிய விஷயத்துக்கு வந்திருக்கார். 10ஆம் பாவத்தில் சனி இருக்கிறதுனாலையும் அவருடைய ராசி இயற்கையாகவே அவர் மகர ராசி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். திருவோணம் என்பது சந்திரனுடைய சாரம். சந்திரன் என்பதுதான் உணவளிக்கக்கூடிய கிரகம். உணவு அளிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், உணவினை தயாரிக்கக்கூடியது சனி. நலபாகம் சொல்லுவோம் இல்லையா? நலபாகம் எதுக்கு சொல்றார்? நலன் தான், நல மகாராஜன் தான் சமையல் கலைஞர்லேயே மிகச்சிறந்தவன். நலன்னாலே நமக்கு திருநள்ளாறு ஞாபகம் வரணும், சனிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். ஒரு ஈஸியாக ஒரு ஃபார்முலா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ ஹோட்டல் வைக்கணும்னா சனிங்கிற கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சனியானவர் ஒரு ராகுவினுடைய இணைவினை பெற்றிருப்பார். ஒரு ராகுவோட இணைவு இருக்கும்போது ராகு வந்து எல்லா இடத்துலையும் இங்கே அங்கன்னு எல்லா இடத்துலையும் கால் பதிக்கணும்னு சொல்லியிருக்கும். சனி அல்லது ராகுவினுடைய சாரத்தை பெற்றிருப்பார், அல்லது ராகு சனி சாரம் பெற்று 10லே கூட இருக்கலாம். இந்த மாதிரி 10ஆம் பாவத்தில் ஒரு அசுபராட்சியும் இருக்கணும்னு சொன்னார் தெரியுமா? கொஞ்சம் ராசி பலன் சொல்றது முடி சொன்னார். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து மல்டிபிள் எல்லா இடங்களிலும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். அங்கே இங்கே பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா இடத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அந்த தொழிலில் வந்து ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கணுங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துரும். அதற்கான தகுதி இந்த நேரிடத்திலே இருக்கிறது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அவருக்கு என்னன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக வேலை செய்கிறது. எல்லா இடத்துலையும் இந்த 12ஆம் பாவங்கிறது டச் ஆகுது. 12ஆம் பாவம் டச் ஆகிறதுனால உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதே நான் எப்படி பார்க்குறேன்னா, அண்ணாவோட சின்ன ஒரு விஷயத்தில் எப்படி மாறுபடுறேன்னு சொன்னால், அவருக்கு 10லே சனி இருப்பதால் அவரை இந்த தொழிலை நல்லபடியாக செய்ய வைக்கும். ஆனால் 12ஆம் இடம்ங்கிறது பணியாற்றதுனால இவர் எப்படி பண்ணலான்னா, கொஞ்சம் மாற்றி யோசிங்கிற மாதிரி ஒரே இடத்துல ஹோட்டலில் வைக்காம, ஒரு ஹோட்டல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டலில் ஒரே இடத்துல வைக்காம, அந்த ஒரு ஹோட்டலையே மொபைல் ஹோட்டல் மாதிரி, இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் இந்த இடத்துல, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இந்த இடத்துல இருப்பேன், மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கும் என் வண்டி, திரும்பி ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இன்னொரு இடத்துல இருக்கும் என் வண்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வண்டி. இப்போல்லாம் நீங்கள் ஒரு டாரஸ் மாதிரி கூட, ஒரு நல்ல ஒரு கண்டெய்னர் மாதிரி கூட எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயே சமைச்சிலாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கூட இவர் செய்யலாம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போதான் சனி திசைங்கிறதே ஆரம்பிக்கிறது. இன்னும் 19 வருஷத்துக்கு சனி திசையினுடைய காலம் இருக்கிறது. அதற்கு பின்னால் வரக்கூடிய திசைகளையும் சொன்னார். உங்களுடைய நீங்கள் அதில் பாதி வருஷம் நீங்கள் ஓட்டினா கூட உங்களுடைய வம்சாவழியினர் இதனை பின்தொடர்வார்கள் ஒரு வார்த்தை கடைசியாக சொல்லியிருப்பார். அதுவும் சரியான வார்த்தை. வம்சாவழியினர் மட்டுமல்ல, அவருக்கு உறவினர்கள், மாமா மச்சாலாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாரையுமே இந்த தொழிலில் கொண்டு வந்து எல்லோரையும் அரவணைத்து அவரால் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே இப்போ அந்த ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு வரும்பொழுது அவர் என்ன மாதிரியான ஒரு ஹோட்டலை வைக்கலாம், அங்கே என்ன ஸ்பெஷல் ஐட்டம்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்ங்கிறத கூட ஜாதக ரீதியாக ஆலோசனைகளை சொல்ல முடியும். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கட்டாயம் சாதகமாகத்தான் அமைய போகிறது. 2 விஷயம் பிரச்சனையாக இருந்தது. கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, கவனமாக இருங்க, ரேஸில் வண்டி ஓட்டுமா 2 முறை தான் சொல்லிகிட்டே இருந்தேன் நான் உங்களுக்கு. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், இப்போ அது முடிவுக்கு வந்துடுது. செவ்வாய் 8லேருந்து 9ஆம் இடத்திற்கு போயிடுறார், ஒரு பிரச்சனை ஓவர். இன்னொன்று வந்து சுக்கிரன் வந்து ராசி அதிபதி 11ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து இருந்தது. நேற்றைக்கு வந்து அவர் அந்த கேதுவோட சேர்க்கையை முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு வந்துட்டார். 11ஆம் இடம் இந்த சரராசி பாதகஸ்தானத்துக்கு போயிடுறது, கேதுவோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்போ 2மே சரியாயிடுச்சு. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. மிக முக்கியமாக 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது விசேஷமாக இப்போ இருக்கு. குரு இருந்தார், சூரியன் வந்திருந்தார். இந்த வாரத்தில் புதன் வந்துடுறார்.
9ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து 10ஆம் இடத்திற்கு வரார். அதனால இந்த வாரம் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஒரு மாற்றம் இருக்கும். ஆனா அது நல்ல மாற்றமாக இருக்க போகிறது. வேலையில எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வேண்டியவர்கள் வந்து உங்கள சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, கிஃப்ட் குடுப்பாங்க. அவங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி, அவங்களுடைய வசதிக்கு ஏத்த மாரி, வாழ்வாதாரத்துக்கு ஏத்த மாரி சின்னதா ஒரு பொருள் கிஃப்ட் குடுக்குறதோ, அல்லது ஒரு 2 வீலர், கார் வாங்கி குடுக்குறதோ, உங்க பேர்ல ஒரு ஃப்ளாட் புக் பண்ணி கூட்டு போய் காமிக்கிறதோ, அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சமானது 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு வர்றது அப்படின்றதுனால இருக்கிறது. வேலையில நல்லா இருக்குன்னு பார்த்துட்டோம். பிசினஸ்ல கூட உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்ப இருக்கிறது. அதனால தாராளமா நீங்க வந்து இந்த வாரத்த நம்பிக்கையோட தொடங்கலாம். சிறப்பா இருக்கு. தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல துணை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டுறீங்கன்னா, ஒருத்தர் புதுசா வேலைக்கு எடுத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த பிசினஸ் அப்படியே வந்து 10 டைம்ஸ் பெட்டர் ஆகுறதுக்கான ஐடியாலாம் குடுத்துருவார். கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து லைஃப்ல பார்க்குறது அப்படின்ற மாதிரி. புதுசா ஒரு இடத்துல போய் படிக்கிறதுக்கு சேர்றீங்கன்னு சொன்னா, அவ்வளோ நல்லா செட் ஆயிடும். நம்ம முதல்ல இருந்தே இங்க படிச்சிருக்கலாம்ன்ற மாரி. அப்படி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்கும். அமையக்கூடிய விஷயங்கள் நல்லதா இருக்கும். அதனால எந்த விஷயம் உங்களுக்கு இப்போ செய்யறதுக்கான வாய்ப்பு வந்தாலும், கண்ண மூடிட்டு நீங்க ஓகே சொல்லிடலாம். கல்யாணத்துக்கு இந்த வாரத்துல வரக்கூடிய அந்த ஒரு ப்ரொஃபைல், அந்த மேட்சிங்ல கொஞ்சம் ஆவரேஜா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி நீங்க ப்ரொசீட் பண்ணிடலாம். மனை, வீடு அது போல ப்ரொசீட் பண்ணலாம். இந்த வாரம் சாதகமா இருக்கு. அடுத்ததாக தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? குறிப்பா வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? தனுராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, நிதானமா இருக்கணும், கவனமா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருப்போம். இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து அந்த விஷயமானது மாறி இருக்கிறது. 10ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரார். 10ல சுக்கிரன் இருக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆகும்ன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய அந்த சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓய்வு, தூக்கம், கரெக்டா நேரத்துக்கு வேலை முடிச்சுறது அதெல்லாம் மறந்துட்டு, முழுக்க முழுக்க கடுமையாக வேலை பார்க்கறது. நிறைய நேரம் உட்காந்து படிக்கிறது. குறிப்பா தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு நைட்ல கூட படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமானது உங்களுக்கு பலன் தரும். ஏன்னா அங்க சுக்கிரன் நீச்சம் ஆயிடுவார். சுக்கிரன் தான் இந்த சுகங்கள், உலகியல் இன்பங்கள், தூக்கம் இதுக்கெல்லாம் உண்டான ஒருத்தர். அதனால இதுதான் பிரச்சனை. சீக்கிரமா எழுந்துட்டா ஒருத்தர் லைஃப்ல நல்லா இருக்கலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த வாரம் சீக்கிரமா எழுந்துக்க போறீங்க. நிறைய டைம் உங்களுக்கு இருக்க போகிறது. ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க. நல்ல பலன்களை அடைய போறீங்க. அடுத்ததாக நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க சார். என்னன்னு பார்க்கலாம். ஸ்ரீராம் கோவையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 8/3/1982 இரவு 10:20 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் குழந்தை பாக்கியம் அமையவே இல்லை. அதற்கான மருத்துவ ஆலோசனையும் பெற்றுள்ளோம். எந்த பிரச்சனையும் இல்லை என்று டாக்டர் சொல்லியும் இன்னும் குழந்தை பேரு கிடைக்கவில்லை. எனக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் சிம்ம ராசியில பிறந்திருக்கார். துலா லக்னம். இதுல இந்த குழந்தை பாக்கியம் ஏன் இது வரைக்கும் கிடைக்கல, இதன் பிறகு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா சொல்ற விஷயம்தான். இந்த குழந்தை பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை மட்டுமே வச்சு கிடையாது, 2 பேருடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அது அப்படின்ற மாதிரி. அதனால 2 ஜாதகத்தையும் பார்க்கணும். எதனால இந்த ஒரு விஷயம் வந்து டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுக்குறோன்னா, இப்போ இதனால தான் பிரச்சனை, இவரால தான், இல்லை மனைவியால தான் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்தால் அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையே பாதிக்கும். இல்லை மற்றவங்க அப்படி செயல்படுவாங்க. அதனால 2 பேரும் தான் அதற்கு காரணம். இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து துலா லக்னம்னு பார்த்தோம். லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி, இதுதான் வந்து அவருக்கு குழந்தைய கொடுக்கணும். அவர் வந்து சனி. இந்த 5ஆம் அதிபதி லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு வந்து மறைஞ்சிட்டார். அப்போ அந்த புத்திரபாவம் சொல்லக்கூடியது கொஞ்சம் பலம் குறைகிறது. இப்போ 100 மார்க்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 12ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்போ 10-15% குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு பட்டே வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதில் பலம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 5ஆம் அதிபதி சனி 12ஆம் இடத்திற்கு வரார். பலம் குறைவு. வக்கரம் அடைகிறார். அகைன் பலம் குறைகிறது. அவர் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கார். செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் சனிக்கு கடுமையான பகை கிரகம். அவரோட போய் இவர் சேர்றதுனால இன்னும் பலம் குறைகிறது. அதே செவ்வாய் சனியோட சேர்றாருலே, அந்த செவ்வாய் இந்த துலா லக்னம் சொல்றது வந்து சரமாக வரும். அதற்கு 2-7 அப்படின்னு சொல்லக்கூடியது மாரகஸ்தானமாக வரும். அப்போ மாரகாதிபதியாகவும் அவர் இருக்கார். அப்போ செவ்வாயோட சேர்றதுன்றது பலம் குறைவு. அப்போ புத்திரஸ்தான அதிபதின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டோம். அப்புறம் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு, அவர் வந்து நன்றாக இருந்தால் இந்த புத்திரஸ்தான அதிபதி பலம் இல்லைனாலும் ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் அது கிடச்சிரும். அந்த புத்திரகாரகன் குருன்னு சொல்லக்கூடிய ஒரு வக்ரம் ஆயிட்டார். லக்னத்திலே இருக்கார். அவர் இந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக இருக்கின்றார். பிளஸ் ராகுவுடைய சாரத்தை பெற்றுவிட்டார். அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குருவுடைய சாரத்தில். அப்போ இந்த குரு 6ஆம் அதிபதி ராகுவோடு சார பரிவர்த்தனை செய்திருக்கிறார். அகைன் வந்து அந்த விஷயம் வந்து குறைஞ்சிடுச்சு.
ஆனா இவருக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கின்றார். அப்ப சூரியன் 5ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னா அது இவருக்கு அந்த குழந்தைன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒரு வாரிசு எனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கான யோகம். எதனால அப்படி சொல்றோம்னா சூரியன் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவர் வந்து ஒரு அப்படியே எரிகின்ற பந்து, நெருப்பு கோல் அவர். அப்புறம் இருக்கக்கூடிய இடத்த பொசுக்கிடுவாருன்னு சொல்லி 7ஆம் இடத்திற்கு அது தோஷம்னு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்துல பார்த்தோம். ஆனா இது வந்து 5ஆம் இடம். அந்த இடத்துல அந்த அளவுக்கு தோஷம் இல்லை, கொஞ்சம் குறைவு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி தான் சூரியனே. அப்போ குழந்தைக்கான ஒருத்தர் சூரியன், வம்ச விருத்திக்கான ஒருத்தர் சூரியன், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் மூலமா தான் குழந்தை உருவாகணும். குழந்தை ஒரு குடும்பத்துல கிடைக்குதுன்னு சொன்னா தெய்வ அனுகிரகத்தை காட்டிலும் அந்த குடும்பத்தினுடைய முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் வம்சம் விருத்தியாகும், குழந்தை பிறக்கும். அப்புறம் தான் கடவுளே இந்த விஷயத்துல. அப்போ அந்த சூரியன் 5ல் இருக்கிறதுனால இவருக்கு வாரிசு உண்டு. இந்த குரு ராகு செவ்வாய் சனி சொன்னேன் இல்லையா, அப்போ ட்ரீட்மெண்ட் மூலமா. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா தத்து புத்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது. அது வந்து வெளியில போய் எடுக்காம 5ல் சூரியன் இருக்கிறதுனால உறவிலேயே இவங்க வந்து தம்பி பையன் அண்ணன் பையன் அப்படின்னு இருந்தாங்கன்னு சொன்னா, பெரியப்பா சித்தப்பா பசங்களுக்கு குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இவங்களுக்கு இருக்கு. அது எப்போ கிடைக்கும்னா கேது திசையில பிறந்திருக்கார். சுக்கிர சூரிய சந்திர திசைகளை முடித்து இப்போ செவ்வாயுடைய திசையில இருக்கார். செவ்வாயுடைய திசையில இப்போ நடக்கிறது சூரியனுடைய புக்தி. கரெக்டா அந்த சூரியன். அதனால்தான் இந்த ஜாதகருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தொடர்புல வருகின்றது. அதனால இப்பயே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிடலாம், நல்லதே நடக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. பொதுவா ஒரு பிரச்சனையோட நம்ம ஜோதிடரை அணுகுறோம் அப்படின்னா அவங்க கேட்கிற அடுத்த கேள்வி, ஏதாவது பரிகாரம் செய்யலாமா இதுக்கு? அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் தாமதமாகிட்டே போற நேரத்துல அவங்க ஏதாவது பரிகாரம் செய்யலாமான்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாம்மா. கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது வேணும் இல்லையா? இப்ப குழந்தை பாக்கியம் என்று வரும்பொழுது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த நேயரை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த நேயரை எடுத்துக்கும் பொழுது 5ஆம் பாவகாதிபதி 12ல் இருக்கார். சனியை பற்றின பிரச்சனைகள் எல்லாம் சொன்னார். இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். கண்டிப்பாக இவருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ல் சூரியன்கிறவர் இருக்கார். இதோடு சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லியிருப்பார். என்ன பாயிண்ட்னு சொன்னா, குழந்தை பேரை பொறுத்தவரை தெய்வ வழிபாட்டை விட முன்னோர் வழிபாடுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. இது முற்றிலும் நிஜம். ஏன்னா குழந்தை பிறப்பு புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொல்றோம். இதுல நிறைய ஜெனட்டிக்ஸ்லாம் சம்மந்தப்படுறது. எங்க அப்பாவே வந்து பிறந்திருக்காருலாம் சொல்லுவாங்க தெரியுமா, எங்க தாத்தா வந்து பிறந்திருக்கா, அப்படியே எங்க தாத்தாவுடைய ஜாடை இருக்கு அப்படின்லாம் சொல்றோம்னு சொன்னா இதற்கு காரணம், இதுக்கு பின்னாடி நிறைய பிலாசபிக்கலா நம்முடைய பிலாசபின்னா ரிலிஜினல் பிலாசபி சொல்றேன். நம்முடைய ரிலிஜினல் பிலாசபியாவே மதம் சார்ந்த நம்பிக்கைகளை நிறைய நம்முடைய ரிஷிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. அது உண்மை, நிஜம்தான். இப்போ இந்த நேயரை நம்ம எடுத்துட்டா கூட இந்த நேயருக்கு லக்னத்திலேயே குருங்கிறவர் இருக்கார் சொல்லியிருக்கார். குருவானவர் வக்ரம் பெற்று அதுவும் ராகுவினுடைய சாரத்தோடு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இந்த ராகுவைத்தான் நம்ம வந்து பிதாமக காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வருவோம். இந்த குருவோட சாரத்தை யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வாங்கியிருக்கிறார். 5ஆம் வீட்டிலேயே சூரியன்கிறவர் இருக்கார். அதுதான் புத்திரஸ்தானம்னு சொல்றோம். அவரைத்தான் பித்ரு காரகன்னும் சொல்றோம். பித்ரு காரகனாகிய சூரியன் அவர் புத்திர காரகனாகிய குருவுடைய சாரம் வாங்கி, இந்த குருவானவர் ராகு சாரம் வாங்கி இருக்கும் பொழுது இந்த 3 கிரகத்தினுடைய லிங்க்குங்கிறது அங்க வர்றது. சூரியன் குரு ராகுங்கிற ஒரு 3 கிரகத்தினுடைய லிங்க் அவர்களுக்கு ஏதோ ஒரு முன்னோர்கள் வழிபாட்டிலே ஏதோ ஒரு குறையை அந்த பரம்பரையிலே காண்பிக்கிறது. அது என்னங்கிறத பார்த்து நீங்க உங்களுடைய பரம்பரை உங்க அப்பா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை போய் கேட்க வேண்டியது. இல்லை அப்படின்னு சொன்னா அதற்குரிய என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ வீட்டுல பெரியவங்க யாரோ அதை கேட்டுட்டு அந்த விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை என்பது பிறந்து விடுவேன். டாக்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கா, சயின்டிஃபிக்கலாக பார்த்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். நீங்கள் தத்து புத்திர யோகம்ங்கிறது அங்கே ரொம்ப வலிமையாக வரல, இருந்தாலும் உங்களுக்கு புத்திர அம்சம்ங்கிறது உண்டுங்கிறதுனால நீங்கள் தத்து எடுக்கிறதா இருந்தால் கூட வெளியிலேருந்து தத்து எடுக்காம உறவு முறையிலே கூட ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னு சொன்னால், நீங்கள் தத்து எடுப்பதை விட இப்போ இன்னைக்கு இப்படி சொல்லலாம், நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை நான் தத்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கிராமத்தை நான் தத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த கிராமத்துக்கு நாங்கள் தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறோன்னு சொல்கிற மாதிரி உங்கள் உறவினர்லேயே கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறவங்க இருப்பா. அந்த குழந்தையை நீங்கள் கூட்டிகிட்டு வரணுங்கிறது கூட இல்லை, அந்த குழந்தையினுடைய பராமரிப்பு செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த குழந்தையை இவர்கள் போய் தொடும் பொழுது, அந்த குழந்தையினுடைய ஸ்பரிசம் இவர்கள் மீது படும் பொழுது
ஆட்டோமேட்டிக்கா இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வுகள் என்பது தூண்டப்படும். இதன் மூலமாகவே பித்ருதோஷம்ங்கிறது கூட போகுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ பித்ருதோஷம் போறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், நம்ம ராமேஸ்வரம் போங்க, திலகோமம் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் அது அவரவர்களினுடைய குலாச்சாரத்தின்படி செய்ய வேண்டியது. இப்போ கேள்வி கேட்கிறவங்களே வந்து வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்க எப்படி போய் பண்ண முடியும்? மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்களால பண்ண முடியாது இல்லையா? இப்போ அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, இப்போ நான் சொன்ன இந்த வழி, அப்ப இதுக்கும் நம்முடைய பரம்பரைக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? நம்முடைய பரம்பரைக்கும் இவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் துணை நிற்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வம்சமும் வளரும்னு சொல்றோம். இதுதான் பரிகாரம். அப்ப அதை பேஸ் பண்ணி ஜாதகத்தில் 5ஆம் பாவம், லக்ன பாவகம் மற்றும் அந்த புத்திரகாரகன் குரு சார்ந்த விஷயங்களை ஆராய்ந்து அவர்களுக்குரிய பரிகாரங்களை நம்ம பிராக்டிக்கலாகவும் சொல்ல முடியுங்கிறதுக்காக சொல்றேன். இது போன்ற பரிகாரங்களை செய்தாலே நிச்சயமாக இந்த நேயருக்கு குழந்தைங்கிறது பிறந்துடும். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு உண்டு. சந்திரன் 2ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருந்து வாரம் தொடங்குகிறது. குரு உச்சபலம் அடைந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலம். புதனும் அந்த இடத்துல வந்து சேர்ந்திருப்பார், பாக்கியாதிபதி. அதனால மழை வரப்போகுதுன்னு ஒரு பாட்டு வாங்கல, அது போல மகர ராசி என்பவர்களுக்கு பணம் வரப்போகுது இந்த வாரத்துல. சார், ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளும் மகர ராசி நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பயணங்கள் திருப்திகரமா இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தால் படிக்கிறதுக்கோ வேலை பார்க்குறதுக்கோ தாராளமாக போகலாம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அதை பற்றி இன்னும் டெவலப் பண்ணி கற்றுக்கிட்டு வரத்துக்கு கூட அங்கே போயிட்டு வரலாம். அல்லது கல்யாணம் பண்ண புதுசில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடு போகணுன்னா தாராளமாக பிளான் பண்ணலாம். அந்த யோகமும் இருக்கிறது. இந்த வாரம் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது? மீனராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அது வந்து அவங்க பேர் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி, பெயரில் ஒரு மனை, வீடு அப்படின்னு வாங்கணும், எனக்கு ஒரு வாகனம் வாங்கணும், குறைந்தபட்சம் ஆபரணம் வாங்கணும். இதில் உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு எந்த விஷயத்தை முயற்சி பண்ணாலும், அதை ஆரம்பித்தாலும் கூட கட்டாயம் அது நடந்துடும். தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். சார், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசியினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான தெளிவான விளக்கத்தையும் அழகான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதிய நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.